எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 2, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி 50 பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 182 பாயிண்ட் மார்க்கெட் கெயின் ஆயிருக்கு. நிப்டி 50 மட்டும் இல்ல, பிராடர் மார்க்கெட்டுமே இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருந்தது. அக்ராஸ் செக்டர்ஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வருது. எஃப்எம்சிஜி மட்டும்தான் ஒரே செக்டர் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தது. அடுத்து கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல திரும்ப 1.5% கிட்ட அப்பா இருக்கு. ஸோ ஒரு அவுன்ஸ் கோல்டு 4400 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியால 22 கேரட் ஆபரண தங்கம் கோல்டு அப்படிங்கிறது ஒரு கிராமுக்கு 140 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 12,550 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சேல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஐடிசி மேல பிரஷர் இருந்தது. எஃப்எம்சிஜி செக்டர் நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஐடிசி ஒன் ஆஃப் தி காரணமா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி அதிகப்படுத்தி இருந்தாங்க இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேல. அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ஐடிசி மேல கடந்த 2 நாளா இருக்கு. 2 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 15% மேல ஐடிசி கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம புரோக்கரேஜஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டான்ஸை பேரிஷா மாத்திருக்காங்க. ஸ்டாக் 34% கிட்ட பிரஷர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டார்கெட்டை அவங்க குறைச்சிருக்காங்க. மோத்திலால் ஆஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடிசி இப்ப இருக்கிற ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னாவே அட்லீஸ்ட் 25% அவங்களோட சிகரெட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஐடிசி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட ரிசல்ட்ஸ்ல இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் பர்சனலா ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கன்சூமர்ஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டொபாக்கோ பிசினஸ் அப்படிங்கிறது இன்எலாஸ்டிசிட்டி. ஸோ நீங்க பிரைஸை பெருசா ஏத்துனா அதனால வால்யூம் அதிகமா குறையும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல. ஸோ அது இது ஒரு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஒரு பரபரப்புல பயங்கரமா ஷேர் கரெக்ட் ஆகுது. பட் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு பேஸை ஃபார்ம் பண்ணி திரும்ப பிக்கப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம நேற்று வீடியோல சொன்ன மாதிரி உடனே ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் ஐடிசில வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. கன்சால்டேட் பண்ணி பொறுமையா தான் இந்த ஷேர் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு க்ரோத் வரணும் அப்படின்னா சிகரெட் பிசினஸ் இல்லாம மற்ற பிசினஸ்ல அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 குவார்டர் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு உங்களால வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ஐடிசியை செக் பண்ணுங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நியூஸ் எப்படி வருது, February 1 இது இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான டைரக்ஷன் எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுல செக் பண்ணலாம். அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வருஷம் கார் சேல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் ரொம்ப மந்தமா இருந்தது. ஆனா ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா ஆட்டோமொபைல் செக்டருக்கே ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருந்தது. ஸோ அது டிசம்பர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் டிசம்பர் சேல்ஸ் அப்படிங்கிறது டபுள் டிஜிட் growth இருந்தது. ஸோ இதனால இந்த வருஷம் மட்டும் கார் ஹோல்சேல் சேல்ஸ் அப்படிங்கிறது 45.5 லட்சம் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கர்ஸ்மே டிசம்பர் மாச சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸா இருக்கட்டும், அசோக் லேலண்ட், HM மோட்டார்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களோட டிசம்பர் சேல்ஸ் நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த நியூஸ்னால டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் 4% கிட்ட அப்பா இருந்தது. அடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுமே இந்த வருஷம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டிசம்பர்ல இவி 2 வீலர் ரிஜிஸ்ட்ரேஷன் 25% மேல ரைஸ் ஆயிருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டிவிஎஸ் தான் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பஜாஜ் இருக்கு. ஸோ அந்த ஆர்டர் இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி 4 வீலர் ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் ஆன் இயர் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 88% 4 வீலர் இவி வாங்குறது அப்படிங்கிறது ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிள் ரீட்டைல் சேல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல எஸ்யூவிஸ் தான் முதலிடத்தை வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே எஸ்யூவிஸ் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கறது தான் இது நமக்கு புரியுது. அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல நிப்டியோட பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான காரணமா இருந்தது நிப்டி பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் தான். 60,000 பாயிண்ட்ஸ் கடந்து நிப்டி பேங்க் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுக்கான காரணம் பேங்க்ஸோட Q3 அப்டேட்ஸ் அவங்க கொடுத்திருந்தாங்க. பிசினஸ் அப்டேட்ஸ் எப்பவுமே ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பிசினஸ் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த அப்டேட்ஸ்லாம் பாசிட்டிவா இருந்ததுனால இன்னைக்கு பேங்க் ஷேர்ஸ்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் நல்லா
பாசிட்டிவா இருந்தது. எஸ் பேங்க் இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்த ரெண்டு பேங்க்குமே வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் கொடுத்திருந்தது. சவுத் இந்தியன் பேங்க் வந்து அவங்களோட பிசினஸ் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டெபாசிட்ஸ் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அட்வான்சஸ் வந்து 11.27% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ போத் டெபாசிட் அப்புறம் அட்வான்சஸ் இது ரெண்டுமே டபுள் டிஜிட்ல க்ரோத் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அட்வான்சஸை விட டெபாசிட் வந்து அதிகமாக க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது சவுத் இந்தியன் பேங்க் ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. அதே மாதிரி காசா ரேஷியோ வந்து 69 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க அட்வான்சஸ் வந்து அதிகமாக க்ரோ ஆயிருக்கு 16.3%. அதே சமயத்துல டெபாசிட்ஸ் வந்து 12.53% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே இந்த பேங்க்லயுமே டபுள் டிஜிட் வந்து க்ரோத் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸா தான் இருக்கு. அடுத்து எஸ் பேங்க்குமே பிசினஸ் அப்டேட் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல 3.5% மேல வந்து அப்பதான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அடுத்து பேங்க்ல இந்த கோல்ட் லோன் கொடுக்கறது அப்படிங்கிறது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 125% வந்து சர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேங்க் சைடுமே இது ரொம்ப செக்யூர்ட் லோனா இருக்கிறதுனால அவங்க சைட்ல இருந்து ஒரு புஷ் நடக்குது. அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ்மே இப்போ கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது ரேலி ஆனதுனால பேங்க்லயே வந்து அவங்களுக்கு அதிகமான மார்க்கெட் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது 75%, 80% கிட்ட அவங்களுக்கு லோன் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுமே பேங்க்ல வந்து அதிகமா வந்து லோன் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்பிஎஃப்சிஸை விட கோல்ட் லோன் செக்மெண்ட்ல பேங்க்ஸ் வந்து அதிகமான பொசிஷன் தான் 2025ல பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பேங்க்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து நான் வந்து பாக்குறேன். அடுத்து இந்த குயிக் சர்வீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ல வந்து ஒரு பெரிய அப்டேட் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சாப்ரி ஃபுட்ஸ் அப்புறம் தேவயான் இன்டர்நேஷனல் இந்த ரெண்டு கம்பெனியுமே மெர்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவயான் இன்டர்நேஷனல்ஸ் மட்டும்தான் வந்து இனிமே இருக்கும். ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்ல ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. ஸோ இந்த மெர்ஜர் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, நீங்க சாப்ரி ஃபுட்ஸ்ல 100 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 177 ஷேர் வந்து தேவயான் இன்டர்நேஷனல்ல கிடைக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணல. பட் இது நடந்து முடியறதுக்கு ஒரு 12 இருந்து 18 மாசம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்னால இன்னைக்கு காலையில தேவயான் இன்டர்நேஷனல் ஒரு 7% மேல பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஆனா எண்ட் ஆஃப் தி டே வந்து கிட்டத்தட்ட பிளாட்டா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சாப்ரி ஃபுட்ஸ் வந்து 4% நெகட்டிவா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மெர்ஜர் ஏன் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த ரெண்டு கம்பெனிஸோட growth வந்து கொஞ்சம் மியூட்டடா தான் இருந்தது 2-3 குவார்டரா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகும்போது அதை வந்து இன்னும் வந்து அந்த growth வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த செக்மெண்ட்ல ஒரு அப்டேட் வந்து இருக்கு. பட் இதுல வந்து நமக்கு ஆர்பிட்ராஜும் வந்து பெருசா கிடையாது. இந்த ஷேர் வந்து நான் பர்சனலா வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ இந்த தேவயான் இன்டர்நேஷனல் வந்து நான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணல. அடுத்தது இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த சைக்காலஜி வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் ரொம்ப நாளா வந்து எல்லா ஃபேமிலிஸுமே எஃப்டில இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. ஆனா இப்போ எஃப்டில இன்வெஸ்ட் பண்றது, இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10%க்கு மேல வந்து குறைஞ்சிருக்கு. அதே சமயத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல 95% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது 153% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேல்யூவா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னமுமே டெபாசிட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, இந்த மாதிரியான ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றவங்க தான் அதிகம். பட் growth அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வரவங்களும் ஈக்விட்டிக்குள்ள வரவங்களும் அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ இதனால இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி தொடர்ந்து 3வது வருஷமா அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை 20%க்கு மேல க்ரோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்த ஒரு ஆர்டிக்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த தீமெட்டிக் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ஒரு குறிப்பிட்ட செக்டார் பேஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கடந்த ஒரு 2 வருஷமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் பொறுமையா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப ஓவர் அலோகேஷன் வந்து பண்ணாதீங்க, ரீசெண்டா எந்த செக்டர்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்கோ அதை தேடி போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அறிவுரை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செபி சைட்ல இருந்து மார்க்கெட்ல ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்ல இருக்கிற 26 இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க இனிமே நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1.85 கோடி வந்து அவங்க ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எஸ்எம்இ சைட்ல வந்து ஸ்டாக் மேனிபுலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்னால. ஸோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஷேரை பத்தி நம்மளால ஃபண்டமெண்டலா தெரிஞ்சுக்க முடியணும். அந்த ப்ரமோட்டர் வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரமோட்டரா நம்மளால அவங்கள பத்தி படிக்க முடிஞ்சு அவங்களோட இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு தெரியற மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எஸ்எம்இ ஸ்டாக்ல மேனிபுலேஷன் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ல போய் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து கோல் இந்தியா இன்னைக்கு
6.5% மேல வந்து அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ்ல வந்து ஃபாரின் பார்ட்டிசிபேஷனை ஓகே பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பங்களாதேஷ், பூட்டான், நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்க கம்பெனிஸ் வந்து இந்த ஆக்ஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நியூஸ்னால இன்னைக்கு மார்க்கெட்ல கோல் இந்தியா வந்து 6.85% கிட்ட அப்பா இருந்தது. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேர் வந்து ஐபிஓ பிரைஸ்ல இருந்து அதே ரேஞ்சுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐபிஓ பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த ஒரு 10 வருஷத்துல வெறும் டிவிடெண்டுக்காக மட்டும்தான் வந்து கோல் இந்தியால நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் பர்சனலா கோல் இந்தியால பெருசா வந்து என்கிட்ட பொசிஷன் கிடையாது. நான் டிவிடெண்டுக்காக இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணும்போது பிஜி இன்வெஸ்ட்ல எனக்கு டிவிடெண்ட் ஈல்டு அதிகம், அதோட ரிசல்ட்ஸ் என்னால ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால பிஜி இன்வெஸ்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா பிஜி இன்வெஸ்ட்டுமே புதுசா வந்து அவங்க அசெட் ஆட் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஸோ அது வந்து அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுலயும் வந்து பொசிஷன் வந்து பில்ட் பண்ணும். அதை இன்னொரு வீடியோல அந்த கம்பெனி பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, இன்ஸ்டால நாமெல்லாம் பார்க்குற ரீல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிசினஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகிள் வந்து எழுதியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெட்டா கம்பெனி தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மெட்டா கம்பெனியோட மார்க் ஜுக்கர்பர்க்கு வந்து இந்த மெட்டா ரீல்ஸ் மூலமா மட்டுமே வருஷத்துக்கு $50 பில்லியன் பிசினஸா வந்து இது கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்வேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.